வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை போக்கில் கற்றுக்கொள்கின்ற பன்னிரு பேருண்மைகள். எவ்வளவு நெருங்கி பழகிய நட்பாக இருந்தாலும் காலப்போக்கில் காணாமல் போய்விடுகின்றார்கள். இம்முழு உலகத்திலும் உங்களை விட்டு பிரியாமல் எப்போதும் உங்களோடு இருக்கும் உறவு நீங்கள் மட்டுமே. யாரும் உங்களுடைய பேருழைப்பை பார்க்க மாட்டார்கள், அதன் விளைவை மட்டும்தான் பார்ப்பார்கள். மனமுடைந்து போவதும் தோல்விகளும் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதிகள். இவ்வுலகத்தில் எங்கே தேடி அலைந்தாலும் நீங்கள் வாழும் வீட்டினைப் போல் இதமாவது எதுவும் இல்லை. குடும்பமும் காசும் ஆகிய இவ்விரண்டும் மிக மிக இன்றியமையாதவை. ஒருவருக்கு மிகச் சிறந்த தோழமையாய் திகழ்பவை புத்தகங்கள்தான். உடலால் இயங்கிக் கொண்டே இருந்தால்தான் மனத்தின் இறுக்கங்கள் தளரும். வருந்துவதும் அழுவதிலும் வீணடிக்கும் நேரத்தை கொண்டு மாற்று விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. இன்றைய தேவை என்று எதனை நினைக்கிறீர்களோ அது நாளைய தேவையாக இராது. உங்கள் முடிவுகளால் தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானம் செய்யப்பட்டது, உங்கள் விதியால் இல்லை. குழந்தையாயிருந்த காலம்தான் வாழ்க்கையின் பொற்காலம். நன்றி, வணக்கம்.